இப்போ ஜென்ரலா ஒரு மனிதன் வந்துட்டு உயிரோட இருந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். எப்படி வந்து நம்ம உயிரோட இருக்கிறவங்க வந்துட்டு பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் வந்துட்டு பண்றாங்களோ, அந்த மாதிரி உயிரோட இருக்கிறவங்க அவங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, அவங்க நார்மலான லெவல்ல இருந்தாலும் சரி, பிலோ நார்மலான லெவல்ல இருந்தாலும் சரி, ஹை லெவல்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். சேலஞ்சஸ மீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ரொம்ப ஸ்பெஷல் போல இருக்கு. நம்மள மட்டும் கடவுளோ இல்ல யுனிவர்ஸோ டார்கெட் பண்ணி நமக்கு கன்டினியூஸா ப்ராப்ளம் வந்துட்டு குடுத்துட்டு இருக்காங்க. இல்ல கிரியேட் ஆயிருக்கு. இல்ல அந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் பிட்டிய வந்துட்டு நீங்க உங்களுக்கு மேல வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. இதாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு எண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். செல்ஃப் பிட்டி இருந்தது அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்துட்டு மேல வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு நம்மளே மினிமைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நேச்சர் வந்துட்டு எப்படி இயங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அது ஒரு சின்ன சேலஞ்சு. அது ஒரு நார்மலான விஷயம். அத நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வரும். இந்த யூனிவர்ஸ் வந்து டசன்ட் கேர். நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட பேர் என்ன? வயசு என்ன? நீங்க மேலா? ஃபீமேலா? நீங்க என்ன ஜாதி? என்ன மதம்? எந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்க? எந்த நாட்டுல இருக்கிறீங்க? இத பத்தி இந்த யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, எந்த விதமான கவலையும் இல்ல. ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறதுக்கும், ஒரு ப்ராப்ளத்துல இருந்து பீப்பிள் வெளியில வந்து அவங்க அச்சீவ் பண்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்ட்டா இயங்கும். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, விதைய வச்சீங்க அப்படின்னா, மாங்காயும், மாம்பழம் மட்டும் தான் வரும். அதுல வந்துட்டு தேங்காய் வரதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அப்ப நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கும், ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வரதுக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, ப்ராப்ளம் வர மாரி விஷயங்கள நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, யுனிவர்ஸ் வந்துட்டு பிளைண்டு. நமக்கு ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம வந்துட்டு உள்ள இருப்போம். அதுக்கு தெரியாது நீங்க யாரு, என்ன அப்படின்ட்டு. ஆனா நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்குண்டான விளைவுகள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்படும். அதே மாரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்து அச்சீவரா மாறும்போதும், அதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க செய்றீங்களோ அதுக்குண்டான விளைவுகள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, கன்டினியூவஸ் லேர்னிங்ல நம்ம உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான லேர்னிங் அப்படிங்கறத நீங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி, நீங்க அந்த லேர்னிங் மாடல் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் லேர்னிங் மாடலா இருக்கணும். எதை பார்த்து நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்களோ, அது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். எதை பார்த்து நீங்க பொறாமைப்படுறீங்களோ, அது எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதுல இந்த பொறாமை, ஒரு நன்றி இல்லாம இருக்கிறது, ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கிறது, ஒரு கருணை இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு விரக்தியில வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறது, ஒரு வெறுப்புல இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்களோ அந்த லெவல்ல வந்துட்டு ஸ்ட்ரக் ஆயிடுவீங்க. அப்ப அதை ரிலீஸ் பண்ணணும். எப்படி வந்துட்டு ஒரு வண்டி ஓட்டும் போது பிரேக்கும் இருக்கும், ஆக்சலேட்டரும் இருக்கும். அது டூ வீலரா இருந்தாலும் சரி, அது ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி. ரெண்டுமே வண்டிக்கு வந்துட்டு வேணும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட வண்டி ஓடணும் அப்படின்னா பிரேக் வந்துட்டு போடக்கூடாது. பிரேக் போட்டோம் அப்படின்னா வண்டி வந்துட்டு ஓடாது. புரியுதுங்களா? நம்மளோட மனநிலை வந்துட்டு ஒரு ரொம்ப யூனிக்கானது. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து அடையறதுக்கு வந்துட்டு உதவுறதும் மனம்தான். அதே டைம்ல வந்துட்டு நம்ம லைஃப்ல கஷ்டப்படுறதுக்கும் காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மனம்தான். அப்புறம் நம்மளோட மனத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம மறந்து போயிடுவோம். ஒரு நல்ல விஷயம் கத்துக்குவோம், இல்ல நல்ல ஐடியா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறந்து போயிடுவோம். நம்ம கேப்போம், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எடுத்துட்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். அதுக்குள்ள மறந்து போயிடும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாப்பாடு சொல்லுவீங்க, குழம்பு என்ன பொரியல் என்னன்னா மறந்து போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தான் பண்ணோம். அது சிலது மறக்கலாம். இப்ப நம்ம லைஃப்ல வந்து அந்த மறதி வந்துட்டு கடவுள் வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்கிறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது ஒருத்தங்க இறந்த அன்னைக்கு, உங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்க இறந்த அன்னைக்கு எப்படி அழுதீங்க? எப்படி வருத்தப்பட்டீங்க, துயரப்பட்டீங்க, சாப்பிடாம இருந்தீங்க, தூங்காம இருந்தீங்க, ஒரு டிப்ரெஸ்டா கொஞ்ச நாள் இருந்தீங்கல்ல? ஏன் இப்ப வந்துட்டு அந்த மாதிரி இல்ல? அதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனசோட அந்த அமைப்பு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள வந்துட்டு ஞாபகம் மறதியை வந்துட்டு என்ன அப்படின்னா உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது சில விஷயத்துக்கு நல்லது. ஆனா அது சில விஷயத்துக்கு வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப பேராபத்தா முடியும். நமக்கு வந்துட்டு நீங்க எது வரைக்கும் நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுல வந்துட்டு ஒரு நார்மலா செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா,
நீங்க உங்களுக்கு மாசம் எவ்வளவு செலவாகுதோ அந்த பணம் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் அந்த பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கணும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பணம். இது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா புரியுதா புரியலையா தெரியல. அந்த நிலை வந்தீங்க அப்படின்னா பணத்தால உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இல்ல. ஓரளவுக்கு வந்துட்டு பினான்சியல் ஃப்ரீடம் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த மாதிரி ஒரு இன்கம் நீங்க மைண்ட்ல வந்துட்டு ஒரு சீடு மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்களோ தூங்கும் போது நீங்க நார்மலா முழிச்சிருந்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த மாதிரி இன்கம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க தூங்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கணும். அதுதான் வந்துட்டு பினான்சியல் ஃப்ரீடம். கூடுமான வரைக்கும் எலி வலையா இருந்தாலும் தனி வலையா வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. நீங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, இல்ல ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியுது. சரியா? சத்தம் போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியணும். ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்ளத்துல இருக்கும்போது நீங்க அந்த மைண்ட்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட எந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணீங்களோ அதே மைண்ட் செட்ல இருந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்துட்டு நீங்க சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு உயர் நிலை வேணும். அப்ப அந்த சமநிலை வந்துட்டு மனநிலை கீழே இருக்கும்போது உங்களால வந்துட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய இந்த கெப்பாசிட்டி, அந்த லோடு எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்துட்டு உங்ககிட்ட இருக்காது. அப்ப நீங்க வீட்டுல சொல்லும்போது கொஞ்சம் சத்தம் போட்டாங்கன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒண்ணு உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க மனநிலை சரியில்லாம வீட்டுக்கு வரும்போது நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் ஓப்பனா வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிடுங்க. ஆவறது ஆகட்டும். சொல்றதுனால வரக்கூடிய டேமேஜை விட சொல்லாம இருக்கிறதுனால வரக்கூடிய டேமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி. ஈவன் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா உங்க குழந்தைங்க ஒரு 7-8 வயசு இருந்ததுன்னா கூட அந்த குழந்தைங்க கிட்ட கூட நீங்க உங்களோட ப்ராப்ளத்தை நீங்க ஷேர் பண்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய எஜுகேஷனா வந்துட்டு என்ன அப்படின்னா மாறும். எப்பயுமே பிரச்சனைகள் அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க யார வேணாலும் கவனிச்சு பாருங்க. பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துட்டு தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பீப்புள் வந்துட்டு ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா ஹெல்த் வந்துட்டு என்ன அப்படின்னா டிட்டோரியேட் ஆயிடும். எக்ஸஸ் வெயிட் வந்துட்டு ஆயிடுவாங்க, எக்ஸஸ் ஃபேட் ஆயிடுவாங்க. அப்ப இன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னா சிக்கல் வந்துட்டு என்ன அப்படின்னா இடியாப்ப சிக்கலா மாறிடும். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க அதே இடத்துல அதே அட்மாஸ்பியர்ல நீங்க இருக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அட்மாஸ்பியர் இல்லாம ஒரு புது அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு போகணும். இப்ப ரொம்ப பிரச்சனை இருந்து நீங்க ஒரு ஜோசியக்காரர்கிட்ட நீங்க போறீங்க, இல்ல ஆன்மீகத்துல வந்துட்டு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு பெரிய ஆள்கிட்ட நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோயில் சொல்லுவாங்க. நீங்க அங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. ஏன்னா எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு கரெக்டா சொல்லல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு முஸ்லீமா இருக்காங்கன்னா நீங்க நாகூர் தர்கா ஒரு தடவை போயிட்டு வாங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டினா இருந்தாங்கன்னா வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் ஒரு இந்துவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதி வரைக்கும் போயிட்டு வாங்க. ஒரு திருப்பம் வந்துட்டு உங்க வாழ்க்கையில நடக்கும்னுவாங்க. அதனோட தன்மை என்ன அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட உடம்பும் மனசும் வந்துட்டு என்ன அப்படின்னா வெளியில போகும்போது ஒரு புது இடம், புது ஆட்கள், புது அட்மாஸ்பியர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா அடிபட்டா எப்படி ஒத்தடம் கொடுக்கறோமோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க மனநிலையில வந்துட்டு ஒரு மாற்றம் வந்துட்டு ஏற்படும். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அது என்ன அப்படின்ட்டு நீங்க என்ன அதை போய் உங்களுக்கு வந்துட்டு அதுல வலி இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா ஒரு எக்ஸ்ப்ளோர் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணி பாருங்க. போய் என்னங்கறத வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்கும்போது நமக்கு இது தெரியாது. நீங்க உங்களோட வாழ்க்கையில கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி உங்களுக்கு நடந்திருக்காது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சில பேருக்கு நடந்திருக்கும். கல்யாணத்துக்கு சும்மா போவாங்க. அங்க போய் பார்த்தா அவரே வந்துட்டு என்ன அப்படின்னா மாப்பிள்ளை ஆயிடுவாரு. இல்லாட்டி அவரே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு மணப்பெண்ணா மாறிடும். சில சமயம் இந்த மாதிரியும் வந்துட்டு என்ன அப்படின்னா நடக்கும். அது வந்துட்டு நமக்கு தெரியாது. அது சிலது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, சில திட்டமிடுதல் காலம் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு தகுந்த விஷயங்களை வந்துட்டு மாத்தி நமக்கு கொண்டு வந்துட்டு என்ன அப்படின்னா சேர்த்துரும். திங்க் பண்ணி பாருங்க. அது பார்த்து நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க நடந்துக்கோங்க.